வணக்கம் மருது உறவுகளே. 1920ஆம் ஆண்டு பெருங்காமாநல்லூர் என்ற ஊரில் அன்றைய பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தார்கள் என்பதற்காக ஆங்கில அரசால் 15க்கும் மேற்பட்ட தேவரின மக்களின் உயிர்களை அன்றைய ஆங்கில அரசு சுட்டுக் கொண்டது. முக்குலத்தோர் தியாகத்தில் உருவான அந்த மக்களின் மேன்மைக்கு அந்த மக்களின் பணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் கள்ளர் பள்ளிகள். தென் மாவட்டத்தில் வாழும் அந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட கள்ளர் பள்ளி, கள்ளர் சீரமைப்பு விடுதி, சீர்மரபினர் பள்ளி, சீர்மரபினர் விடுதி என இருந்து வந்தது. திமுக அரசு பதவி ஏற்றது முதல் முக்குலத்தோர் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது திமுக அரசு மீது. மக்களின் நலன் மீது அக்கறை இல்லாமல் வெற்றி விளம்பரம் மட்டுமே செய்து வருகிறது திமுக அரசு. கள்ளர் இன மக்களுக்கு துரோகம் இழைக்கும் விதமாக அந்த பள்ளிகளுக்கு சமூக நீதி பள்ளி, சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றியது திமுக திராவிட மாடல் அரசு. இது அநீதி என கண்டனம் தெரிவித்து இருந்தனர் தேவரின் தேசபக்தி முன்னணி என்ற அமைப்பினர். மேலும் அவர்கள் கூறும்போது அரசின் சார்பில் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகள், விடுதிகள் என இருக்கிறது. ஆனால் அரசு ஒரு மக்களை திருப்திப்படுத்த கள்ளர் பள்ளிகள் மற்றும் கள்ளர் விடுதிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகளே சமூக பள்ளிகள், விடுதிகள் என மாற்றி இருப்பது மிக பெரிய துரோகம் என்றும் மீண்டும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தேவரின தேசபக்தி முன்னணி சார்பில் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி போர்க்கொடி அவர்களை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்தனர். இதில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் திரு பி. கதிரவன், முக்குலத்தோர் எழுச்சி கழகம் பொதுச் செயலாளர் திரு வி.ஆர்.கே. கவிக்குமார், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் திரு கே.சி. திருமாறன் ஜி ஆகியோர் இருந்தனர். மாவட்ட ஆட்சியர் அந்த கோரிக்கையை மாநில அரசுக்கு அனுப்புவதாகவும் நிச்சயமாக கோரிக்கையை பரிசீலிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் அந்த மக்களை திரட்டி போராட்டம் செய்வோம் எனவும் கூறியிருந்தனர்.